சுகன்யேன்னு சரியத்தினுடைய பெண் அவள். காட்டுல போய் ராஜா கோடநாள்ல ஒரு மங்களா கட்டின்னு வசிக்கணும்னு இந்த குழந்தை சொன்னார். ஒரே ஒரு பொண்ணு அவனுக்கு. அதுக்காக இந்த குழந்தை சொன்னதெல்லாம் காக்குறது. ஒரு பொண்ணா இருந்தா அது சொன்னதெல்லாம் காப்பணும் இல்லையோ பித்தா. அழிச்சுன்னு போய் காட்டுல ஒரு பெரிய பங்களாவை கட்டினா நல்ல வைய வேலையில. அவ அப்படி சகிகளோட மத்தியானம் 2 மணிக்கு வேடிக்கை பார்ப்போம்னு காட்டுல போனா. துவே ஜோதிஷி அஜானந்தியான் நாள். 2 ஜோதிஷ் தெரிஞ்சது ஒரு பாம்பு பித்துக்குள்ள. என்னமோ தெரியுதுன்னு முள்ளால் எடுத்து குத்தினா ரத்தம் பீலிட்டு அடிச்சது. அடிச்சதே பயந்து வந்துட்டா சிறுபெண் சுகன்யே, கல்யாணம் ஆகாதவள். அதுல இருந்து என்னாச்சு, சக்ரமூத்திர நிரோதோ பூத்து சைனிகானாம விட்டனாது. அங்க வந்த சோல்ஜர், ராஜா, ராஜபத்னி, ஆடு மாடு குதிரை, அங்க இவருக்கு வைத்தியம் பண்ண வந்திருக்கிற டாக்டர் எல்லாருக்கும் 1க்கு 2க்கு போகாம வயிறொப்பி போச்சான். டாக்டருக்கும் வயிறொப்பி போச்சு. அப்புறம் என்ன பண்றது, அவர் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா? அப்புறம் உடனே இது ஏதோ தெய்வ குத்தம்னு தெரிஞ்சுட்டாள். அவன் தெய்வ குத்தத்தினாலதான் அப்படி சாந்தரனே அவன் பெரிய ஆபத்து சங்காதாதிகள்லாம் வரும். இது தெய்வ குத்தம்னு தீர்மானம் பண்ணி யாராவது இங்க தப்பு பண்ணி நேளாதிச்சவன் ஆசிரமமா சேர்ந்து ராஜா காட்டான். ஒத்துரும் ஒரு தப்பு பண்ணலேன்னாள். கடைசியில தம் பெண் பண்ணிருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா. அது வரையும் பெண்ணை கூப்பிட்டு காட்டான். அவன் சொன்னா, நான் ஏதோ ஒரு ஜோதிஷ குத்தினேன், ரத்தம் வந்தது, அதான் எனக்கு தெரியும் நாள். அந்த பாம்பு பித்த போய் பிரிச்சு பார்த்தா செவன மகர்ஷியினுடைய கண் அது. அவர் உள்ள உட்காந்து தபசு பண்ணி மேல பாம்பு பித்தா இருக்கு மண்ணு அப்படி தபசு பண்ணிருக்காரு. அப்படியே ரயில்ல இளவன் தூங்கிட்டே இருப்போம். மேல பார்த்தா ஒரே கரியா கிடக்கும்னு. நான் காலம்பரை வந்திருந்தாக்க எக்னோர் ஸ்டேஷன்ல ரயில விட்டு இறங்குற போது காது கண்ணு மூக்கெல்லாம் படிக்கணக்கா இருக்கும்னே கறி. அதுவும் அஷடா கதவை திறந்து வச்சுக்கிட்டு மட்டும் அந்த கறி விழற வழியில் வர படுத்து விடுவான். ஒரே கரியா இருக்கும். அவர் தபசு பண்ணி ஒரு உடம்பு முழுக்க மண்ணா கிடந்தது. உடனே அவர் என்ன தபசு கலைஞ்சு இது மாதிரி பொண்ணு பண்ண தப்புனாலதான் எல்லாருக்கும் வயிறொப்பி போச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவருக்கு அந்த கழவர் கல்யாணம் பண்ணிக்கணும் தோணித்தது, பண்ணிட்டார். ரொம்ப ராஜா வருத்தப்பட்டு என்ன வயிறு ஒப்புசம்னா போகணும், அதனால பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போட்டான். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ராஜா இங்க வரவே இல்லை 10 வருஷம் பரியந்தம். அதுக்குள்ள இவ பண்ண சிசுரூஷையில என்ன முனிவு பரமகோபனம்னால் பரமகோபிஷ்டராம் சவனர். அவருடைய சித்தம் தெரிஞ்சு சிசுரூஷ பண்ணாலாம். பிரணயாமாச சித்தஜ்ஞா முனிம் பரமகோபனம். சித்தம் அறிந்து சிசுரூஷ பண்ணி சாத்விகள் புருஷனுடைய குணம் தெரிஞ்சுட்டா அவன் சிலவன் 5 மணிக்கு காபிக்கு பரப்பன் விடிய காலம். இது அஷடா இருந்தா 5:30 மணிக்கு வந்துருந்து ஜலத்தை அடுப்புல வைப்பாள், அவன் தலையில அடிச்சுப்பான். அவனுக்கு 4 மணிக்கே என்னமோ இந்த மாட்டுக்கு ஜலம் காட்டுறா போல காட்டிவிட என்ன இப்ப நஷ்டம். அவன் இஷ்டப்படி நடந்துட்டா சந்தோஷப்படுவான். அவன் என் நோய்ப போல உண்டா சார் ராமாயணத்துல வந்து கூட சொல்லுவான். முனிம் பரமகோபனம். பரமகோபிஷ்டரான ரிஷியினுடைய சித்தத்தை திருப்தி பண்ணி வச்சுட்டாளாம். அவர் உனக்கு என்ன வேணும்னாலாம், நீங்க யுவாவாகணும்னாலாம். இந்த அம்மா அவருக்கு என்ன சிரமமா, அவருக்கு என்ன யுவனை சம்பாதிக்கிறதுக்கு அமெரிக்கா போகணுமா, ஜெர்மன் போகணுமா, என்ன பண்ணினார் நாள். உடனே தேவலோகத்திலிருந்து அஸ்வினி தேவதைகளை கூப்பிட்டார், யுவாவா ஆகிட்டார். அப்போ அஸ்வினி தேவதைகள் எங்களுக்கு என்ன நீங்க உதவி பண்றீங்க, நாங்க இந்த ஒத்தாசம் உங்களுக்கு பண்ணுவேன்னு அவா காட்டா. சமயம் வந்த போது அவன் வரணும் வாங்கி விட்டு விடணும் இல்லையா, அப்படி காட்டாள் அஸ்வினி தேவதைகள். அவளுக்கு அது பரியந்தம் தேவதைகளோட சேர்ந்து அபிப்பாகம் இல்லாமல் இருந்தது. அதுக்கெல்லாம் வேதத்துல போய் காரணம் சொல்லியிருக்கு. இன்னமே உங்களுக்கும் தேவர்களோட சேர்ந்து சமானமான பங்கியில ஆகாரம் சொன்னாள். அவளுக்கு பரம சந்தோஷம். இவர் நல்ல யுவாவா கூட்டி மந்தசாகிருத்தியா ஆயிட்டார். செவனர் பத்னியோட ஆசிரம வாசியில் உட்காந்து இவர் வாட்டுக்கு சந்தோஷமா பேசிட்டு இருக்கார். ராஜா 10 வருஷம் கழிச்சு தேர்ல வந்து இறங்கினான். இவன் என்ன நினைச்சா, என்னமோ கழவனுக்கு கொடுத்துட்டோம், ஏதோ சுமங்கலியாவது குங்குமம் எடுக்கிட்டு இருக்காளா பாப்போம்னு அங்க இருந்து வந்தார். ஏதோ ஆபரணம் சில புடவைடவே இதை எடுத்துட்டு பத்னி கொடுத்து அனுப்பிச்சதை எடுத்துன்னு வந்தார். வந்து பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணினா, நல்ல யுவாவான ஒரு புருஷனோட உட்காந்துறத பார்த்துட்டு கொண்டு பூ பழங்கள் எல்லாத்தையும் ரதத்திலேயே வச்சான். நமஸ்காரம் பண்ணின குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணலையாம். ஆசீர்வாதம் பண்ணலையாம். இப்ப குழந்தை காட்டாளாம் பெண், என்னப்பா நீங்க ஆசீர்வாதம் பண்ணலையே, இத்தனை வருஷம் கழிச்சு நான் நமஸ்காரம் பண்ணினேன் என்னாலாம். அப்ப சொன்னாலாம், சிகிரிஷி தந்தே கிமிதம் பதிஸ்துவயா பிரலம்பிதோ லோக நமஸ்கிருதோ முனி யாத்வம் ஜராக்ரஸ்தம சத்யசம்மதம் விஹாயஜாரம் பஜசே முமத்வகம். சிகிரிஷி தந்தே கிமிதம் பதிஸ்துவயா பிரலம்பிதோ லோக நமஸ்கிருதோ முனி. உலகங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணினேன். ஒரு மகாபுருஷனை பர்த்தாவை அடைஞ்சு விட்டு அந்த கழவனையே மாத்தி விட்டு
யாரையோ வழியில போற ஒரு தடிப்பையில உட்காந்து வச்சுருக்கே பக்கத்திலே யாத்வம் ஜராகிரஸ்தம் சத்திய சம்மதம் விஹாய ஜாரம் பஜ பஜசே முமத்வகம். யாரோ வழியில போறவன நீ கூப்பிட்டு உட்காந்து வச்சுக்கலாமான்னு கேட்டாளாம். உடனே அவ சிரிச்சுக்கிண்டு உவாச்ச தாத்தா தவை பகுநந்தன, நீங்க எந்த பிரபுட கன்னிகாதானம் பண்ணினீங்களோ அதே பகுநந்தனம் சவணர்தான் சொன்னாலாம். என்ன இப்படி இருக்காரேனாளா, இது மாதிரி அஸ்வினி தேவதன் வந்து பண்ணியிருக்கார். அவளுக்கு உங்களை யஜ்ஞம் பண்ண சொல்லி உங்க யஜ்ஞத்துல சேர்த்து அவிப்பாங்க கொடுக்கணும்னு பிரதிஜை பண்ணிருக்காள். நீங்க யாகம் பண்ணணும், அஸ்வினி தேவதைகள் வரப்போறா கொடுக்கணும்னா யஜ்ஞம் பண்ணினாள். அஸ்வினி தேவதைகள் நேரம் வந்தால் கொடுத்தாள்னு கதையெல்லாம் இருக்கு மேலே. அப்படி அவர் ரொம்ப கழவரோட மண்ணாடி கடைசியில க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள்.